எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி, எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு மட்டுமில்ல, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்ல, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி, பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் நின்று பேசுனாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்கும். நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று கண்டாளுங்க குடும்பமாக அழைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு, உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு ஒரு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், இங்கே விட்டார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், இங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காடில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன்
அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறான், ஒரு பொம்பளையை வரைகிறான் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியம் போட்டாங்க, ஒரு ஓவியம் ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன், படம் ரிலீஸ் கிரே ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். சித்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராகவன் சார் ஒன்று சொல்வார், அது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்கள் படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸு ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோடய ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்போயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோடய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன், அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு. திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார்.
ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவரு. இன்னும் நிறைய பேர் எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி, தியேட்டர்லையும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.